கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 11வது அதிகாரம் 20வது வசனம். அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். இந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார் நம்மை பார்த்து, அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். நம்ம அவருடைய ஜனங்க. அவர் நம்முடைய தேவன். அவர் நமக்கு உதவி செய்யாமல் யாருக்கு செய்வார்? தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அவர் நம்முடைய தகப்பன் மட்டுமல்ல, நம்முடைய சிநேகிதன், நம்முடைய நண்பனாக இருக்கிறார். ஆகவே வாழ்க்கையில் இருக்கக்கூடிய போராட்டம், கஷ்டம், தேவைகள், இதை குறித்தே பயந்துட்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, நான் உங்கள் ஜனம்ப்பா, நான் உங்கள் பிள்ளைப்பா, நான் உங்களை அப்பான்னு கூப்பிடுறேன். நான் அடுத்த வீட்டை போய் தட்ட முடியுமா? நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவர்கிட்ட உதவி கேட்பதற்கு ஆண்டவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறாருங்க? ஒன்றே ஒன்று தான் அவர் சொல்கிறார். என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு நீ அதன்படி நடக்கணும். உன் இருதயத்தில் புதிய ஆவியை கொண்டு கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு, மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை ஆண்டவரே எனக்கு தார். இந்த கடினமான இருதயம் இருக்குல்ல, சிலரை மன்னிக்க மாட்டேன், சிலர் மேலே கோபம், பேச மாட்டேன், அவங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, செய்தவர்களுக்கு ஆண்டவர் தண்டனை கொடுப்பாருங்க. நமக்கு விரோதமாய் எத்தனையோ நாவுகள் பேசிக்கொண்டு தான் இருக்கிறது. மனசு கஷ்டமாக தான் இருக்கும். ஐயோ, நம்ம பந்தியில் நம்ம கூட இருந்து சாப்பிட்டவன் நமக்கு விரோதமாக பேசுகிறானே. பேசட்டும், கர்த்தர்வனுக்கு ஒரு நாள் நியாயத்தை வெளிப்படுத்துவார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தருடைய கற்பனைகளுக்கு காத்துருங்க. அவர் நம்முடைய தேவன், நம்ம அவருடைய ஜனம். நம்ம விட்டு கொடுப்பாரா? யோசித்து பாருங்கள். இந்த நாளிலும் வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளையே, நீ ஒருவேளை மிகவும் சோர்ந்து போய் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். பல காரியங்களில் நான் கைவிடப்பட்டுட்டேன், குடும்ப காரியம், பல காரியங்களில் ஐ எம் டெஸ்பரேட் என்று சொல்லி நீ ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஏன் வாழ வேண்டும்? ஏதோ உலகத்தில் வாழணுன்றதுக்காக வாழ்கிறேன், யாருமே ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டேன்றாங்க. எவ்வளவோ பணம், எவ்வளவோ சம்பாதிக்கிற, பிரயோஜனம் இல்லையே. கண்ணீரோடு கூட இருக்கிறியா? அவருடைய கற்பனைகளுக்கு மட்டும் செவிசாய், அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படி ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றுவார், எல்லா சூழலையும் மாற்றுவார். உன் கண்ணீரை துடைப்பார். உன் கண்ணீரை, கவலையை எடுத்து போட்டு ஒரு பெரிய சமாதானத்தை கட்டளையிடுவார். அவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல கால வேளைக்காய் நன்றி. நாங்கள் உங்கள் ஜனம்ப்பா, நாங்கள் உங்கள் ஜனம் ஆண்டவரே. நாங்கள் யார்கிட்ட போய் கேட்போம்? எங்கள் தகப்பன், எங்கள் தேவன் இடத்தில் தானே உம்மிடத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆடுகள் யாரிடத்தில் போகும்? உம்மிடத்தில் கண்ணீரோடு செபிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த கால்வெளியில் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. இந்த நாள் ஒரு விடுதலையின் நாளாக இருக்கட்டும். நிச்சயமாக இது விடுதலையின் நாள். இந்த அற்புதத்தை நீர் செய்கிறதை இவருக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.